ஹலோ, நான் இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் தான் இருக்கேன். என்ன ரீசன்னா என் பேர் கிறிஷ். பெரிய மியூசிக் டைரக்டரு கையை ஆட்டாமல் பேச மாட்டார். நான் பெங்களூர் போகிறேன். ஸோ சோலோ ட்ரிப் பெங்களூர். ஐ திங்க் ட்ரெயின் வந்து 7:20 சம்திங். ஆல்மோஸ்ட் டைம் ஆகிடுச்சு. இன்னொரு 15 மினிட்ஸ் தான் இருக்குது. நான் ஏன் போகிறேன், என்ன எதுக்காக போகிறோன்றதெல்லாம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் போய்ட்டு ட்ரெயினை பிடிக்கிறேன். ட்ரெயினில் மீட் பண்ணுறேன். ட்ரெயின் கிட்ட வந்துட்டோம். ட்ரெயின் என் முன்னாடி தான் இருக்குது. இந்த இருக்குது பார்த்தீங்களா. ஆக்சுவலாக அது வந்து பார்த்திங்கன்னா டபுள் டக்கர் எக்ஸ்ப்ரெஸ்ஸு. ஆனால் நம்ம டபுள் டக்கரில் போகல. ஸோ இப்போ அதிலே பார்த்தீங்கன்னா செகண்ட் கிளாஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த செகண்ட் கிளாஸில் அதில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ரொம்ப நாள் கழித்து பெங்களூர் போகிறேன். அதே மாதிரி ரொம்ப நாள் கழித்து ட்ரெயின்லேயும் போகிறேன். ஸோ ஐ ஹோப் திஸ் ட்ராவல் வில் பி ஹாப்பி. Let's see. கைஸ், பெங்களூருக்கு ரீச் ஆகிட்டேன். ஐ திங்க் மெஜஸ்டிக் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இறங்கி எக்ஸிட் எப்படின்னு கேட்டு இப்போ எக்ஸிட் ஏறி போயிட்டுருக்கேன். இப்போ நான் ரூமுக்கு போனோம். ரூமுக்கு போயிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ஆனால் என்ன ஒன்று, ரேபிடோ புக் பண்ணால் எல்லாம் கேன்சல் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சுட்டு வட்டாரத்தில் ஒரு காக்கா கூட இல்லை. ஒரு ஆட்டோ புக் பண்ணலான்னு பார்த்தா அது கூட இல்லை. எப்படியாவது போயிட்டு நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். ஒரு வழியாக ரேபிடோ புக் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா ரூமுக்கு போயிட்டுருக்கேன். பாய். தெரியுதுங்களா பாருங்கள், ஸ்கர்ட் மூடி வச்சுருக்கு. இந்த பக்கம் அப்படியே லெஃப்டில் டிவி. இப்போ நான் வந்து அப்படியே பெட்டில் உட்காந்துட்ருக்கேன். அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு டோர் இருக்குது பார்த்தீங்களா. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் ரூம் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. சுடு தண்ணி வருதா இல்லையான்னு தெரில, அது வேறு செக் பண்ணோம். மற்றபடி எல்லாமே ஆல் ஓகே. சின்னதாக இருக்குது. ஆனால் கைஸ், ஏசி போடாமே ரொம்ப சில்லுன்னு இருக்குங்க. ஆனால் ஏசி போடாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சில்லுன்னு இருக்குது. 1000 ருபீஸ்க்கு ஓகே தான். 1000 ருபீஸ்க்கு ரொம்ப எதிர்பார்க்கக்கூடாது. ஸோ அதே மாதிரி நான் இங்கே ஏன் வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டோட மேரேஜ்க்காக வந்திருக்கேன். ஸோ இன்றைக்கி என்ன 21st Feb. ஸோ இன்றைக்கி ஈவினிங் 6 o'clock ரிசப்ஷன். நம்ம ஒரு 7:30 அந்த மாதிரி மண்டபத்துக்கு போகிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முடிச்சுட்டு வந்து அப்புறம் தூங்கிட்டு மறுபடியும் காலையிலேருந்து குளிச்சுட்டு அகெயின் மேரேஜ்க்கு போயிட்டு அப்படியே நாளைக்கு நைட்டு பார்த்திங்கன்னா நமக்கு காவேரி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இருக்குது. ஸோ நைட்டு ஒரு 10:30 சம்திங் தெரில, அது பிடிக்கணும். ஸோ இதுதான் பிளானு. ஸோ இதுக்கு தான் வந்தோம். ஈவினிங்காக கொஞ்சம் வெளியே போகலான்னு இருக்கேன். சும்மா இப்படி சுற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ரிசப்ஷன் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஈவினிங்காக ஒரு 5:30 அந்த மாதிரி சும்மா அப்படி ஒரு வாக் போயிட்டு பார்ப்போம். ஐ திங்க் இங்கே ஏதோ சிக்பேட் டோன் பிரியாணியோ ஏதோ சம்திங் சொன்னாங்க. நாங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் இந்த பிரியாணியோ நேமோ. அந்த பிரியாணி எப்படி இருக்குன்னு, ஏதோ க்ரீன் கலரில் இருக்குமா பிரியாணி, வித்து சிக்கன் பீஸ்க்கு பதிலாக கெபாப் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. என் ஃப்ரெண்டு தான் கால் பண்ணான். அவள் தான் சஜெக்ஷன் பண்ணான், இந்த பிரியாணி சாப்பிட்டீங்க சூப்பராக இருக்கும் பெங்களூரில் அப்படின்னாங்க. ஸோ ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ வரும், சாப்பிட சொல்ல மீட் பண்ணுவோம். பாய். ஆக்சுவலாக மார்னிங் வந்து ஒரு
6 o'clock அங்கேருந்து ரூமில் கிளம்பி ஒரு 6:45க்கெலாம் சென்ட்ரல் வந்தாச்சு. ஸோ சென்ட்ரல்லேருந்து பார்த்தீங்கன்னா டபுள் டக்கர், உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். டபுள் டக்கரில் கரெக்டாக 7:25க்கு நமக்கு ட்ரெயின். ஆனால் ரொம்ப குயிக்காக வந்துட்டாங்க. நான் 1:30-2 ஆகும் அப்படின்னு சொன்னேன் என் ஃப்ரெண்டு. ஆனால் 12:50க்கெலாம் எடுத்துன்னு வந்து விட்டாங்க. இது வந்து எங்கேயும் நிற்காது, மோஸ்ட்லி ஒரு 4 ஸ்டேஷனில் நிற்கும். எங்கன்னா அரக்கோணம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜோலார்பேட்டை, அதுக்கப்புறம் காட்பாடி. ஸோ இந்த மாதிரி இங்கே தான் நிற்கும். ஸோ அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து வந்து விட்டாங்க. அங்கேருந்து ரேபிடோ போட்டு வரதுக்குள்ளேயும் போதும் ஆயிடுச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கஷ்டம்லாம் படல, நல்லா குயிக்காகவே சீக்கிரம் வந்துட்டேன் ரூமுக்கு. காய்ஸ் இதுதான் அந்த பிரியாணி. கபாப் இருக்குது, அப்புறம் அது க்ரீன் கலர் புளி சாதம் மாதிரி இருக்குது, எக் இருக்குது. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். டேஸ்ட்டு பரவாயில்ல, அந்த அளவுக்குலாம் மோசம் கிடையாது டேஸ்ட்டு. நல்லாவே இருக்குது. முட்டை பார்த்தீங்கன்னா பாதி தான் வச்சுருக்கானுங்க, மீதி முட்டையை காணோம். பாதியாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்காங்க. எப்படிலாம் ஆட்டையை போடுறானுங்க பெங்களூரில். ஸோ சேட். ஓகே, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஈவினிங்காக பார்ப்போம். பாய் காய்ஸ். ஒரு நல்ல தூக்கம் ஒன்று போட்டு எழுந்தாச்சு. இப்போ அப்படியே லிஃப்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கி போயிட்டுருக்கேன். ஸோ அப்படியே இந்த ஸ்ட்ரீட்டில் அப்படியே ஏதாச்சும் கொஞ்சம் வெளியே போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஒரு வழியாக வெளியே வந்தாச்சு. ஸோ அப்படியே போவோம். அப்படியே நான் ஏதாச்சும் வெளியே இருக்கா ஏதாச்சும் ஸ்நாக்ஸ் மாதிரி அப்படியே சாப்பிட்டு, அப்படியே செம கோல்டாக இருக்குங்க. ஊட்டியில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பெங்களூர் கிளைமேட்டு. வெரி குட். இந்த தெருமோனை வரைக்கும் வந்தேன், அப்புறம் பார்த்தா எதுவுமே இல்லை. இந்த திரும்பி அந்த சைடு ஒரு மெயின் ரோடு இருக்குது, அந்த வழியாக போயிட்டுருக்கேன். காய்ஸ் போயிட்டு வந்துட்டேன். இந்த தெருவுலேயும் எதுவும் இல்லை. ஸோ ஏதாச்சும் ஸ்பைஸியாக கொஞ்சம் கிறிஸ்பியாக சாப்பிட்லான்னு பார்த்தா எதுவுமே இல்லை. மறுபடியும் ரூமுக்கே வந்துட்டேன். ஓகே, இதுக்கப்புறம் போயிட்டு மேரேஜ்க்கு ரெடி ஆகிட்டு ரிசப்ஷனு, இதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு ரிசப்ஷன் கிளம்பணும். பாய். 2 days later. என்னடா vlog எடுத்துகிட்டு இருந்தியே, இப்போ திடீர்னு பார்த்தா வீட்டில் காட்டுறியே அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அது என்னன்னா, எப்படி சொல்கிறது, இதுக்கு மேலே வீடியோ எடுக்கலையா, பெங்களூர் பாதி காமிச்சா இன்னும் மீதி வீடியோ வரலையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. அது ஏன்னா தூங்கி ஏஞ்சி மறுநாள் பார்த்தீங்கன்னா நான் vlog எடுத்ததே மறந்துட்டேங்க. கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். நான் vlog எடுத்திருந்தேன், அதை கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு தாட்டே வரல. 5/21 நல்லா vlog ஸ்டார்ட் பண்ணி அதை பாதி முடித்து 22 வந்து அதை கம்ப்ளீட் பண்ண முடியல. ஏன்னா நான் கம்ப்ளீட்டாக மறந்துட்டேன். பிகாஸ் ஐ எம் நாட் vlogger. ஜஸ்ட்டு ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் எடுத்தேன். இந்த வீடியோ பார்த்துருந்தாலே தெரியும், சத்தியமாக எனக்கு vlog எடுக்கிறதுக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு தெரியும். பட் ஜஸ்ட் ஒரு ட்ரை. அண்ட் 22 என்ன நடந்துச்சுன்னா, இட்ஸ் ரியலி ஒண்டர்ஃபுல் டே ஃபார் மீ இன் பெங்களூர். அந்த பெங்களூரில் கொஞ்சம் சம் இடத்த விசிட் பண்ணிவிட்டு, ஸோ அப்புறம் அங்கேருந்து 22 நைட்டு வந்து ட்ரெயின் ஏறி நான் வந்து மறுபடியும் பேக் டு சென்னை வந்தேன். சென்னை வந்து ஃப்ரைடே, அதாவது 23 ஃப்ரைடே அன்றைக்கி பார்த்தீங்கன்னா மார்னிங் அப்படியே வந்து ஆஃபீஸ் போயிட்டேன். ஸோ இவ்வளோ தான் நினச்சேன். ஏன்னாச்சும் இந்த vlog-ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியல. பட் இருந்தாலுமே இந்த சோலோ பெங்களூர் ட்ரிப் பார்த்தீங்கன்னா இஸ் ஸ்டில் க்ளோஸ் டு மை ஹார்ட். பிகாஸ் அங்கே நடந்த விஷயங்கள் அப்படி வேறு. எனக்கு மறுபடியும் பெங்களூர் போகணுன்னு இருக்குது. பட் நாட் நவ். ஆஃப்டர் 3 months ஐ பிளான் ஒன் டே ஐ வில் கோ மீட் த சேம் பர்சன் இன் பெங்களூர்.
ஸோ ஃபைனலாக எல்லாமே முடிஞ்சுது. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸோ நீங்களும் அப்பப்போ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது நம்ம இருக்கிற சிட்டியை விட்டு அவுட் ஆஃப் சிட்டி போயிட்டு கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். பட் நான் போனது என்னவோ மேரேஜ் தான், அதை தவிர்த்து நான் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோரும் பண்ணேன். இட்ஸ் வெரி ஹாப்பி டு தட். அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா சோலோவாக போங்க, எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்க. எங்கே போகணும், எங்கே ஏறணும், எப்படி ட்ராவல் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நீங்களே பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஒரு குரூப்பாக போனீங்கன்னா தட் ஒன் ஃப்ரெண்ட் டேக் கேர் யூ அண்ட் தே டூ ஆல் திங்ஸ் ஃபார் யூ. ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஜாலியாக போவீங்க, பார்ப்பீங்க, சாப்பிடுவீங்க, வந்துடுவீங்க. ஸோ நீங்கள் வந்து சோலோவாக போன சொல்லலாம், எவ்ரி திங் டூ யூ ஒன்லி. ஸோ தட் இஸ் த ரீசன் கோ ஃபார் சோலோ ட்ரிப். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவோட நான் உங்களை சந்திக்கிறேன். இந்த மொக்க vlog பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் இட் த சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் லைக் பட்டன். ஸோ மோர் வீடியோ ஃபார் டூ சப்ஸ்கிரைப். நவ் ஐம் கெட்டிங் சைன் அவுட்.